ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட சமையலறையில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாய் அதிகமாக போட்டுறாதீங்க, பிகாஸ் நம்ம கடைசியில் மிளகு பொடியும் போடுவோம். அதனால தான் இது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை மிக்ஸி ஜார்லேயும் அதே மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு அதையும் இதோட சேர்த்து அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நல்லா அரைச்சி வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம சூடாக சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் இது கூட நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் வேணால் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பூண்டு சாதம் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.